பட் இவங்க சொல்கிற கஞ்சாவோட எஃபெக்ட் வேறு மாதிரி இல்லை. தனி உலகத்தில் திருறாங்க. இதை போய் ரயிலை பிடிச்சி ரயிலை வெட்டினா இல்லை மண்டையை பிடிச்சி மட்டுன்னு நார்மலாக உள்ள செய்வான அந்த வேலையை. இப்போ நடக்கிற இந்த கற்பழிப்புகள், நடக்கிற அஃபென்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ட்ரிங்க்ஸ் போதனால மட்டும் இல்லை. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும்னா போய் டிடிபி சென்டர் போகிறோம், அடிச்சு கொடுக்க போகிறாங்க. அதை ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிட வேண்டியது. ஸ்கேன் பண்ணிட்டு ஆன்லைனில் ஏற்றிட்டு அதை அப்படியே வரவழைச்சி சாப்பிட்றது. 10 அட்ரஸ் போடுறது. இன்றைக்கி ஒரு அட்ரஸ் இங்கே ஆன்லைனில் பார்த்து டெலிவரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, விலையும் கம்மி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெரம்பூரில் மூச்சு திணறால் இறந்த வாலிபர் வந்து அவர் மூச்சு திணறல் லங்ஸ் அஃபெக்ட்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் லங்ஸ் அஃபெக்ட் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே இறந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேத உடற்கூறாய்வுக்கு அனுப்பிடுறாங்க. உடற்கூறாய்வில் தான் திடுக்கிடும் உண்மையிலேயே வெளியே வந்திருக்கிறது. ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருந்திருக்கோம் இதை பற்றியெல்லாம். சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 135வது தெருவில் வசித்து வருபவர் கிருபாகரன், 28 வயசு. ஒரு சொந்த ஊர் திருச்சி. இவர் வந்து பூஜா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்காரு. இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. ஸ்டான்லிக்கு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பிஎம்க்கு அனுப்புகிறாங்க, அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அட்டாப்சி பண்ணி முடித்த பிறகு தான் தெரியுது அவர் வந்து தூக்க மாத்திரை இருக்குல்ல, வலி நிவாரண மாத்திரை, பெயின் கில்லர், அது தண்ணியில் கரைச்சி வெயினில் ஏற்றிருக்காங்க. தண்ணியில் கரைச்சி ஊசி போட்டிருக்காங்க. போதை. அது ஆக்சுவலாக வாயில் முழுங்கிற மாத்திரை. அது வாயில் முழுங்கிறது என்ன செய்யும்? அது ஐஎம்னு படிச்சிருக்கீங்களா? ஐவினா இன்ஜெக்ஷன் ஃபார் வெயின், ஐஎம்னா இன்ஜெக்ஷன் ஃபார் மசில். பெடக்ஸில் போடுறாங்கல்ல, அங்கே கூட போடலாம் ஊசி. இந்த இடத்துல இங்கே போட்டால் கடுக்கும், இங்கே போடலாம். ஐவிங்கிறது இதில் வெயினில் அடிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக அடிக்கணும், ஸ்லோவாக ஏற்றணும். வேகமாக ஏற்றிட்டிங்கன்னா அட்டாக் வந்துடும், பிளாக் ஆகிடும். மாத்திரை கரைச்சி எங்கேயாவது ஏற்ற முடியுமா? அது லாஜிக்காக எங்கேயாவது? இப்போ சளினை குடிக்க முடியுமா? சளினை குடிக்க முடியாது. இதோட வேலை வேறு, அதோட வேலை வேறு. இவங்க அடித்து ஊசியை கரைச்சி ஏற்றிருக்காங்க. இந்த மாத்திரைகள் கரைச்சி ஏற்றுனதில் தான் இவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே அப்புறம் கொடுங்கையூர் போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முகமது ஈஷாக் 20, அப்துல் ஹாதி 19 மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பேர் ஏன்னா 4 பேரை போலீஸார் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சார், நீங்கள் இப்போ சொன்னதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். பெயின் கில்லர் மாதம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அவ்வளோ எண்ணிக்கையில்? ஆக்சுவலாக பொது வலி நிவாரண மாத்திரைகள் வந்து நீங்கள் பேராசிட்டமாலே உங்களுக்கு வேலை செய்யும் தான், வலி நிவாரணி தான். அதுவே பல நாடுகளில் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ பெயின் கில்லர் ஜீரோடாலாம் பெயின் கில்லர் தான். ஜீரோடாலாம் பெயின் கில்லர் போட்டிங்கன்னா அது வந்து வலி கேட்கும். வலி நிவாரணிகள் கண்டிப்பாக கிட்னி அடிச்சிடும், 90% அடிச்சிடும். இப்போ முன்னாடி வந்து மாத்திரைகள்லாம் இப்போ வந்து டிஐன்னு சொல்லுவாங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர். ஆமாம். நீங்கள் ஒரு கடையிலையும் வந்து எத்தனை ஸ்லிப் கொடுத்துருக்காங்க தூக்க மாத்திரை அட்டை, அசுரபாம் கம்பெனி ஃபுல்லாக அதுதான். அந்த கம்பெனி சிப்லாவிலும் இருக்குது. இது எவ்வளோ அட்டை இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குவாங்க, செக் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் யாருக்கு கொடுக்குறாங்கிறத பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே இப்போ ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. தூக்கம் வராது, ஏன்னா கை காலெல்லாம் குடையும், சர்க்கரை நோய், இந்த கை உள்ளங்கையெல்லாம் குடையுதுன்னு சொல்லி ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. இது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். இப்போ மருத்துவமனை இந்த சர்க்கரை நோயாளிகள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இப்போ எடுத்துடலாம், நீங்கள் மாத்திரை எடுத்துடலாம். கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட எடுத்துடலாம். அவங்க மொத்தமாக பெரியவங்க அலையாளு போட்டுக்கிட்டு ஒரு அட்டையை வாங்கிட்டு வருவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஒரு கூத்து ஆன்லைனில் ஒரு கூத்து இருக்குது தம்பி. ஆன்லைனில் இருக்குது, எல்லா மாத்திரையும் இருக்குது ஆன்லைனில். அது நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ண வேண்டியது. அது ஒரு டிடிபி சென்டருக்கு போனீங்கன்னா அடிச்சு கொடுக்க போகிறாங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி மூட்டையா விஞ்ஞானமானு கேட்டதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும்னா போய் டிடிபி சென்டர் போகிறோம், அடிச்சு கொடுக்க போகிறாங்க. அதை ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணிட வேண்டியது. ஸ்கேன் பண்ணிட்டு ஆன்லைனில் ஏற்றிட்டு அதை அப்படியே வரவழைச்சி சாப்பிட்றது. 10 அட்ரஸ் போடுறது. இன்றைக்கி ஒரு அட்ரஸ் இங்கே ஆன்லைனில் பார்த்து டெலிவரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, விலையும் கம்மி. சார், மாத்திரை போதைக்காக போட்டு வந்துடுறீங்க, ஆனால் சரக்கு அடிச்சுக்கலாமே சார்? அப்போ அதுக்கு சரக்கு அடிக்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. ட்ரிங்க்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு காஸ்ட். 3 பேர் குடிக்கணும் 1000 ரூபா வேணும், குறைஞ்சது வேணும் தானே? கண்டிப்பாக தான். 1000 ரூபா கம்மியாக சொல்கிறேன், 1500 வரும். அதுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு பிளேஸ் வேணும். அதுக்கு நின்று உட்காந்து குடிக்க ஒரு இடம் வேணும். ஆமாம். ஒரு 1 hour ப்ராசஸ். அது போய் உங்கள் வயிற்றில் கலந்து பிளட்டில் கலந்து பிரெயினுக்கு போய் போதை உண்டாக்குறது 1 hour ப்ராசஸ். அது குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண முடியாது, 10,000 அவதாரம். அந்த சரக்கு போதை ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சிடும். ஏன்னா கன்சியூம் பண்ணணும், வயிறு முட்டிக்கிட்டு வரும்ல. பியர் குடிச்சா என்ன வயிறு முட்டுதா இல்லையா? கன்சியூம் பண்ணுறதுக்கு போர் அடிச்சிடும். அட போட இது என்னத்து, ஆனால் மாத்திரை அப்படி இல்லையே, டபக்குன்னு போட்டால் திருவுண்டு தானே, 1/2 டம்ளர் தண்ணி குடித்தா போதும். அதனால் அதில் நாட ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரைஸ் வைஸ் காஸ்ட்லி இல்லை, கம்மி தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த மாத்திரை நான் சொல்கிற மாத்திரை எல்லாம் ஒரு அட்டையே 20 ரூபா தான். பெயின் கில்லர் ஒரு அட்டையே 20 ரூபா தான்.
அதை நீ பிளாக்ல வாங்கினா கூட 500 ரூபாய்க்கு வாங்கினா கூட இப்போ 1000 ரூபா மிச்சம் தானே. கஞ்சா அப்படி தான் தம்பி ஸ்ப்ரெட் ஆச்சு. கஞ்சா 500 ரூபா ஒரு பாக்கெட்டுன்னு வச்சுங்க, அது 4 பேர் 5 பேர் சாப்பிட்ருவாங்க. ஆனால் 500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்க முடியாது. ஆமாம், காஸ்ட் அதிகம். காசு அதிகம். ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு போதையோட லிமிட் இருக்குது, ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ட்ரிங்க்ஸ் அடித்தா எப்படி இருப்பான், பீர் குடிச்சிட்டான் 5 பேர் குடிச்சிட்டான் அப்படின்னா வயிற்று தள்ளிக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்க வேண்டியதான், எருமுத்திரமாக பேஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதான், பாத்ரூமுக்கு வீட்டுக்கு அலைய வேண்டியதான் ஒன்று. ஹாட் ட்ரிங்க்ஸ் அடிச்சிங்கன்னா வாய் நாரும், அது மாதிரி ட்ரௌசியாக தான் இருக்கும். வாட் எவர் இட் இஸ் எனி ட்ரக் வந்து ட்ரௌசியாக தான் இருக்கும். அது ஒன்றும் உங்களுக்கு கிளுகில் போலாம் வச்சுருக்காது எந்த போதையும். அது ஒரு மாதிரி, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதோட எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். பட் இவங்க சொல்கிறது கஞ்சாவோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்குது. தனி உலகத்தில் திருறாங்க. இதை போய் ரயிலை பிடிச்சி ரயிலில் வெட்டினா இல்லை மண்டையை பிடிச்சி மட்டுன்னு நார்மலாக உள்ள செய்வான் அந்த வேலையை. நடக்கிற இந்த கற்பழிப்புகள், நடக்கிற அஃபென்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ட்ரிங்க்ஸ் போதையினால மட்டும் இல்லை, பாக்கி போதைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ட்ரிங்க்ஸை தவிர கஞ்சா, எல்லாமே இந்த சுற்றி வந்துட்டு இந்த பூமிக்குள்ளே எல்லாமே சுற்றுது. நம்ம எதையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ தூக்க மாத்திரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? சர்க்கரை நோயாளிகளோட மருந்து, வாழ்வாதாரம் மருந்து, அதை போய் எப்படி கட்டுப்படுத்த? வாங்கி வச்சுக்க இவங்க எடுத்துகிட்டு போனோம்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு சொல்ல வர்றேன். சார், இப்போ இத்தனை வருஷம் இருந்த கட்சி வேற, ஆண்ட கட்சி வேற, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதையை ஒழிக்கிறதுக்கு தனி பிரிவுகள் அமைச்சு அதை ஃபாலோ பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது? இந்த நியூஸ் அவங்க காதுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த நியூஸ் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளை போன்றவர்களோட வேலை. நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை, யாருக்கும் ஆதரவானவர்கள் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் நினச்சது, லோக்கல் போலீஸ் நினைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரு நாள் ப்ராசஸ் இதை க்ளீன் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த சுத்தம் பண்ணுறது ஒரு நாள் ப்ராசஸ் தான், ஒன்றும் பெரிய மூட்டையெல்லாம் கிடையாது. அப்படி பிடிக்க வேண்டியதானே. இங்கே என்ன நடக்குதுன்னா தம்பி, எண்ட் யூஸரை பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, நீ எங்கேருந்து வாங்குறேன்னு அடுத்த கட்டத்தை கேட்கணும்ல. ஆமாம், இதோட முடிச்சிடுறாங்க. முடிச்சிடுவாங்க. அதுதான் தப்பு. இங்கே நீ எங்கேருந்து வாங்கின சொல்லு, அவனை பிடி. நீ எங்கே வாங்கின சொல்லு, அவனை பிடி. அப்படின்னு ஒரு செயினாக எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரும். போலீஸ் நினைச்சா ஒன் டே ப்ராசஸ். ஆனால் சில இடங்களில் போலீஸுக்கு தெரிஞ்சே நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது சார். சில இடங்கள் என்ன, பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. பல இடங்கள் நைட்டு ஃபுல்லாக சரக்கு ஓட்டுறாங்க, போலீஸ் தெரியாமல் நடக்குதா சொல்லுங்க. நீ போதை ஒழிப்பை பற்றி பேசுறதுல அப்புறம் இருக்கட்டும், விடிய ஓடுதா இல்லையா, பார் ஓடுதா இல்லையா? சரி. அப்புறம் நானும் தம்பி தான் பழனி போய் ஒரு அனுபவத்தை கண்டோம். காலைல 4 மணிக்கு வண்டி எடுக்க சொல்கிறேன், கார் எடுக்க சொல்கிறேன், கார் எடுக்க விடிய காலையில் 4 மணிக்கு பார்த்தா பார் உள்ள ஓடிட்டு இருக்கு. வண்டி பார்த்தா என் வண்டி பேரண்ட்டை ஃபுல்லாக ஊறுகாய்ங்கிற மாதிரி இப்படியே பாராக பயன்படுத்திருக்கேன். அப்புறம் க்ரௌட் அதிகமானோன்னு என் வண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கேன், வச்சுருக்காங்க பார். அப்போ அதில் போலீஸ் நிர்வாகம் தெரியாமல் இருக்கா, இல்லை மாவட்ட நிர்வாகம் தெரியாமல் இருக்கா? பழனி, திண்டுக்கல் மாவட்டம் கேட்கட்டும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு சார். இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அதனால் பிளாக்கில் ஓட்டுறதுல ஸ்டாப் பண்ணும். நான் இந்த புதுசாக ஆரம்பிச்சிருக்க கவர்மெண்ட்டு சாராய கடையை முடிவிட்டு கல்லுக்கடை துறங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். டாஸ்மார்க் மூடுங்க, ரொம்ப பெரிய ஆபத்து அது. உடனே சொல்லுவாங்க புது வழியில் போதை வந்துடும் அப்படிம்பாங்க. எப்படி புது வழியில் வந்துடும்? கவர்மெண்ட் டைட் பண்ணால் எப்படி வரும்? கோவிட்டை போய் எடுத்து சாத்துறாங்களே 40 நாள், அப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்களோட பார்வை மீறி எதுவும் உள்ள வர வாய்ப்பு. 10 பேர் சொல்யூஷனை திருட்டு சாப்பிட்றான்னா சாவட்டும் தம்பி, அவனால் அந்த பூமிக்கு எந்த லாபமும் இல்லை. பெடாயில் எடுத்து குடிச்சிட்டானா குடிக்கட்டும், சொல்யூஷனை திருட்டு செத்துட்டோம், தேவையே இல்லை. இப்படி 10 பேருக்கா பயந்துக்கிட்டு 90 பேரை கொல்ல முடியுமா 100ல்? கண்டிப்பாக பள்ளியோட வரைக்கும் பரவிட்டு தம்பி. இதிலே 2 மைனர் இருக்கான் இந்த கேஸில். 17 வயசு. நான் அதுதான் பேர் சொல்லாமல் பேசிட்டு 2 மைனர் இருக்கான். அப்போ அவன் இப்படியே விட்டுட்டே போக முடியுமா? புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் இதெல்லாம் டைட் பண்ணுங்க, தொடர்ந்து பேசும்.